ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் நியூ ஜாகிரஃபி புக்கில் இருக்கக்கூடிய பாடம் 1 பார்க்கலாம். இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு. இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு. ஆசிய கண்டத்தில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னா 2வது பெரிய நாடு. பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு. ஆசிய கண்டத்தில் இந்தியா 2வது பெரிய நாடு. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது பூமியின் மொத்த பரப்பளவில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 2.4%. இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது பூமியின் மொத்த பரப்பளவில் 2.4% ஆகும். இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. அதனுடைய எல்லைகள் எப்படி இருக்குது அப்படின்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. மேற்கில் பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். இது எப்படி இருக்குது நில அமைவு அப்படின்னா மேற்கு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான், வடமேற்கில் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர். இந்தியா அதிகபட்சமாக நில எல்லை பகிர்றது பார்த்தோம் அப்படின்னா வங்காளதேசத்து கூட தான் பகிர்றது. 4,156 கிலோமீட்டர். இந்தியாவினுடைய அதிகபட்ச நில எல்லை பகிர்வு வங்காளதேசம் 4,156 கிலோமீட்டர். குறுகிய நில எல்லை பகிர்வு ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். 3 பக்கமும் கடற்கரை இருக்குல்ல, அது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து கடற்கரை மட்டும் பார்த்தோன்னா 6,100 கிலோமீட்டர். மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிப்பது பாக் நீர்சந்தி. இந்தியா ஆசியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது. இந்தியா 8.4 டிகிரி வட அச்சம் முதல் 37.6 டிகிரி வட அச்சம் வரையிலும் 68.7 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இந்தியாவினுடைய அந்த நில எல்லை பரவல் எப்படி இருக்குன்னா 8.4 வட அச்சம் முதல் 37.6 டிகிரி வட அச்சம் வரையிலும் 68.7 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முதல் 97.25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இந்தியா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. மேற்கில் குஜராத் டு கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. மேற்கில் குஜராத் டு கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. புவியானது தன் சுழன்று 24 மணி நேரத்தில் 360 தீர்க்க கோடுகளை கடக்கிறது. 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடங்கள். இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மேற்கே குஜராத் இருக்குல்ல, அது 68.7 டிகிரி கிழக்கிலும் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் 97.25 டிகிரி இந்த மாதிரி இருக்குது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தீர்க்கக்கோடு 29.18 டிகிரி. இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில் உள்ள தல நேர வேறுபாடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதாவது 4 நிமிடங்கள் போடுறோமா, அப்போது 1 மணி 57 நிமிடம் 12 வினாடிகள், தோராயமாக 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வருது குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையில். இந்தியா கிழக்கில் அருணாச்சல பிரதேசம், மேற்கில் குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகிறது. ஃபஸ்ட்டு சூரியன் எங்கே உதிக்கும் அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் உதிக்கும். அதனால் அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் நடுவில் எத்தனை மணி நேரம் டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வருது. அதாவது குஜராத்தில் சூரியன் உதிக்கிறது ஒரு 7 மணி அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் 5 மணிக்கே சூரியன் உதிச்சிடும். 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை 82.30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய இந்திய திட்ட நேரமாக எது எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை 82.30 அந்த கிழக்கு தீர்க்க ரேகையினுடைய தலைநேரம் தான் என்னவா எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது அப்படின்னா மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இந்த இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு பிக் மெல்லியன் என்று அழைக்கப்பட்டது. தற்போது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அது இந்திராமுனை. இது பார்த்தோன்னா 6.45 வட அச்சத்தில் இருக்கக்கூடியது. இந்தியாவுடைய தென்முனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முற்காலத்தில் என்னன்னு சொன்னாங்கன்னா பிக் மெல்லியன்னு சொன்னாங்க. தற்போது என்னன்னு சொல்கிறோன்னா இந்திராமுனை. இது எத்தனை டிகிரியில் பரவி இருக்குன்னா 6.45 அந்த மாதிரி வட அச்சத்தில் பரவி இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் உள்ளது. வடமுனை அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த இந்திராமுனை அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குது. வடமுனை இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. தென்முனை அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குது. வடமுனை ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது.
வடக்கே காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் இருக்குது அப்படின்னா 3214 கிலோமீட்டர் நீளம். மேற்கே குஜராத்திலிருந்து ராணாப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் அப்படின்னா 2933 கிலோமீட்டர் நீளம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள நீளம் பார்த்தோம் அப்படின்னா 3214 கிலோமீட்டர். குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் உள்ள நீளம் பார்த்தோம் அப்படின்னா 2933 கிலோமீட்டர். இந்தியாவின் மையமாக இருக்கிறது 23°.30 வட அட்ச ரேகை. கடக ரேகை அப்படிங்கிறது கடகரேகை அது வந்து 2 பகுதிகளாக பிரிக்க. கடகரேகை வந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஆந்திராவின் தலைநகர் அமராவதி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கு தலைநகரமாக இருக்கும். ஆந்திராவினுடைய தலைநகர் என்ன அப்படின்னா அமராவதி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2024 வரை சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் இருக்குல்ல, அதுதான் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கு தலைநகராக இருக்கும். இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் இமயமலை. இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். மேற்கே சிந்து பள்ளத்தாக்கு டு கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது. இந்த இமயமலை எப்படி இருக்குது அப்படின்னா சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவியுள்ளது. இமயமலை காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்திலையும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்திலையும் அது பரவி இருக்குது. பாமீர் முடிச்சது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையினையும் இணைக்கும் பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பாமீர் முடிச்சு. அதை வந்து உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுது. பாமீர் முடிச்சிலேருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்திருக்கிறது தான் இமயமலை. இமயமலை எப்படி இருக்குன்னா பாமீர் முடிச்சிலேருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்திருக்குது. ஹிமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. ஹிமாலயான்னு சொல்கிறோம்ல, அதுடைய மீனிங் என்ன அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இமயமலையில் 3 உட்பிரிவுகள் காணப்படுது. என்னெல்லாம் அப்படின்னா அதாவது டிரான்ஸ் இமயமலை, இமயமலை அல்லது கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். 3 இமயமலை இருக்குது. இமயமலை வந்து எத்தனை பிரிவுகளாக உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுது? 3. டிரான்ஸ் இமயமலை, அப்புறம் சாதா இமயமலை, அப்புறம் கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர். டிரான்ஸ் இமயமலை வந்து என்ன இமயமலைனா மேற்கு இமயமலை தான் நம்ம டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவோம். டிரான்ஸ் இமயமலை எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைஞ்சிருக்குது. அப்போ 3 பிரிவுகளாக பிரிக்கமா இமயமலையை? ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலை அல்லனா மேற்கு இமயமலை, அடுத்து வந்து இமயமலை, அடுத்து கிழக்கு இமயமலை. இந்த டிரான்ஸ் இமயமலை வந்து எங்கே பரவி இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் பரவி இருக்கிறது. எனவே நம்ம அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் திபெத்தியன் இமயமலை என்றும் அழைக்கப்படுது. அப்போ டிரான்ஸ் இமயமலைக்கு எத்தனை பேர் அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை அல்லனா மேற்கு இமயமலை அல்லனா திபெத்தியன் இமயமலை. இந்த 3மே வந்து ஒரே பேர் தான். டிரான்ஸ் இமயமலை இல்லைனா மேற்கு இமயமலை இல்லைனா திபெத்தியன் இமயமலை. ஏன்னா திபெத்தில் வந்து அது பரவி இருக்குது. டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் பாறைகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள். இந்த டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் பாறைகள் வந்து கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள். டிரான்ஸ் இமயமலையில் முக்கியமான மலைத்தொடர்கள் கைலாஸ், காரகோரம், சாஸ்கர், லடாக். இந்த மேற்கு இமயமலை இருக்குல்ல, இந்த டிரான்ஸ் இமயமலையில் முக்கியமான மலைத்தொடர்கள் கைலாஸ், காரகோரம், சாஸ்கர், லடாக். அடுத்து இமயமலை பார்க்குறோம். இந்த இமயமலைங்கிறது வந்து அந்த 2வது சொன்னல, அது இளம் மடிப்பு மலை. வடக்கே அங்காரா, தெற்கே கோண்டுவானா, நடுவில் அழுத்தம், டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு இந்த இமயமலை உருவானது. அந்த இமயமலைன்னு சொல்கிறோம்ல, அந்த இமயமலை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிக்கிறோம்? 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலை, அப்புறம் இமயமலை, அப்புறம் வந்து கிழக்கு இமயமலைன்னு பிரிக்கிறோம். இந்த டிரான்ஸ் இமயமலை எங்கே பரவி இருக்குதுன்னா அது திபெத் பகுதியில் பரவி இருக்கிறதுனால அது திபெத்தியன் இமயமலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அந்த டிரான்ஸ் இமயமலையில் முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து கைலாஸ், காரகோரம், சாஸ்கர், லடாக். அது முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது இமயமலை. அந்த இமயமலைங்கிறது வந்து எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுது அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அது வந்து பார்த்தோன்னா பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி, சிறிய இமயமலை அல்லது ஹிமாச்சல், சிவாலிக் அல்லது வெளி இமயமலை. அது ஒரு 3 பிரிவு தனி. அப்புறம் அந்த இமயமலையில் வந்து 3 பிரிவுகள் இருக்குது. அதாவது பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி, சிறிய இமயமலை அல்லது ஹிமாச்சல், சிவாலிக் அல்லது வெளி இமயமலை என்று 3 பிரிவுகள் பிரிக்கப்படுது. இதில் இப்போ பெரிய இமயமலை பற்றி பார்க்கலாம். ஹிமாத்ரி. இந்த பெரிய இமயமலையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற சிகரங்கள் காணப்படுது. எவரெஸ்ட்டோட உயரம் பார்த்தோன்னா 8848 மீட்டர், கஞ்சன்ஜங்கா 8527
86 மீட்டர். எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையில் அமைந்துள்ளது. எவரெஸ்டோட உயரம் 8848, கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ளது. ஹிமாத்ரி, அடுத்து ஹிமாத்ரிங்கிறது சிறிய இமயமலை. அந்த இமயமலையிலேயே 3 பிரிவுகள். அது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்த்தோன்னா பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி. சிறிய இமயமலை வந்து ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த பெரிய இமயமலையில் தான் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்காலாம் பெரிய இமயமலையில் தான் இருக்குது. அதாவது ஹிமாத்ரியில் இருக்குது. அப்போது ஹிமாத்ரியில் என்னென்ன பனியாறுகள் காணப்படுது அப்படின்னா கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படுகிறது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிக சிகரங்களை உடையது எது அப்படின்னா இமயமலை தான். இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடங்களாக உள்ளது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் எங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த இமயமலையில் தான் இருக்குது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டது எது அப்படின்னா மொத்தமே உலகத்தில் எத்தனை சிகரங்கள் காணப்படுதுன்னா 14 சிகரங்கள் தான் காணப்படுது. அதில் 9 சிகரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இமயமலையில் தான் இருக்குது. அதனால் இது வந்து அதிகமான சிகரங்களை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்குறது சிறிய இமயமலை அல்லது ஹிமாச்சல். இது இமயமலையின் மத்திய மலைத்தொடர் ஹிமாச்சல். சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை மற்றும் வெண்கற்பாறை போன்றவற்றால் காணப்பட்டதான் ஹிமாச்சல். ஹிமாச்சல் காணப்படும் மலைகள் பார்த்தோம் அப்படின்னா பீர்பாஞ்சல், தவலதார், மகாபாரத். இப்போ வந்து சிறிய இமயமலை, அதாவது சுற்றுலா போகிறவங்கலாம் பெரிய இமயமலைக்கெலாம் ஏறி போக முடியாது. பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து முக்கியமான பெரிய பெரிய சிகரங்கள் தான் அங்கே இருக்கும். அதான் வந்து நம்ம பார்த்தோம்ல எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா அதெல்லாமே அங்கே இருக்குது. சிறிய இமயமலை தான் வந்து அதாவது சுற்றுலா தலமாக இருக்கக்கூடியது அந்த ஹிமாச்சல். இங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சுற்றுலா போகக்கூடிய அந்த மலைத்தொடர்கள் அப்புறம் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். ஹிமாச்சலில் காணப்படும் மலைகள் பார்த்தோன்னா பீர்பாஞ்சல், தவலதார், மகாபாரத் இருக்குது. அதேமாதிரி கோடை வாழிடங்கள் இங்கே இருக்குது. சிம்லா, முசௌரி, நைனிடால், டார்ஜிலிங், அல்மோரா, ராணிக்கட் இதெல்லாமே இங்கே தான் இருக்குது. காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. சொஜிலா மற்றும் சிப்கிலா இந்த கணவாய் எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. பொமிடிலா வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர். சொஜிலா மற்றும் சிப்கிலா இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. பொமிடிலா எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா மற்றும் ஜலபுலா எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. நாதுலா மற்றும் ஜலபுலா சிக்கிம். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிறது எது அப்படின்னா கணவாய் வந்து கைபர் கணவாய். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் வந்து கைபர் கணவாய். பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது போலன் கணவாய். அடுத்து 3வது இமயமலை என்ன அப்படின்னா சிவாலிக், அதாவது வெளி இமயமலை. ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஹிமாச்சல், ஹிமாத்ரி, சிவாலிக் 3 இருக்குது. இமயமலையில் 3 பிரிவுகள். ஹிமாச்சல், ஹிமாத்ரிங்கிறது பெரிய இமயமலை. அடுத்து ஹிமாச்சல் அது சிறிய இமயமலை, அது நடுவில் அமையக்கூடியது. அங்கே தான் கோடை வாழிடங்கள்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது சிவாலிக் அப்படிங்கிறது வெளி இமயமலை. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரை இருக்குது. சிவாலிக்குங்கிறது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள். சிவாலிக் கிழக்கு பகுதியில் டூயஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சிவாலிக் வந்து கிழக்கு பகுதியில் வந்து டூயர்ஸ் அப்படின்றும் மேற்கு பகுதியில் டூன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. பூர்வாஞ்சல் குன்றுகள் வந்து இமயமலையினுடைய கிழக்கு பகுதி. அதாவது மொத்தம் 3 இமயமலை பார்த்தோம்ல, டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலை, அடுத்து இமயமலை, அடுத்து வந்து லாஸ்ட்டாக கிழக்கு இமயமலை. அந்த கிழக்கு இமயமலைன்னு சொல்கிறது தான் பூர்வாஞ்சல் குன்றுகள். இது இமயமலையினுடைய கிழக்கு பகுதியில் அமையக்கூடியது. பூர்வாஞ்சல் குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையில் காணப்படும். இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருக்குது. அது வந்து மியான்மருக்கும் இந்திய எல்லைக்கும் இடையில் காணப்படக்கூடியது. சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் இமயமலை. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு மழையை தர்றதே இமயமலை தான். இமயமலையில் காணப்படும் புனித ஸ்தலங்கள் எந்தெல்லாம் அப்படின்னா அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவி தேவி கோவில்கள். சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது என்ன அப்படின்னா குமாயூன் இமயமலைகள்னு சொல்லுவாங்க. சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது குமாயூன் இமயமலைகள். காளி மற்றும் திஸ்தா ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது மத்திய நேபாள இமயமலைகள். திஸ்தா மற்றும் தீகாங் ஆறுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது அஸ்ஸாம் கிழக்கு இமயமலைகள். சிந்து மற்றும் சட்லஜ் நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது பஞ்சாப், காஷ்மீர், ஹிமாச்சல் இமயமலைகள். முடிஞ்சது. அடுத்து சமவெளிகள் பார்க்குறோம். வடபெரும் சமவெளிகள் உலகிலேயே வளமான சமவெளியாக உள்ளது. வடபெரும் சமவெளிகள் வந்து உலகிலேயே வளமான சமவெளி. வடபெரும் சமவெளிகள் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவியுள்ளது. விந்திய மலையில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் செயலால் உருவானது தான் இந்த வடபெரும் சமவெளிகள். விந்திய மலையில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் செயலினால் உருவானது வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகளின் முக்கிய பண்புகள் என்ன அப்படின்னா பாபர் சமவெளின்னு இருக்குது. இது சிவாலிக் குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது.
இந்த வடபெரும் சமவெளிகளில் பாபர் சமவெளின்னு இருக்குது. அது வந்து சிவாலிக் குன்றுகள் இருக்குல்ல, அந்த குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது. அடுத்து தராய் மண்டலம். இந்த தராய் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காடுகள் மற்றும் வனவிலங்குகள் வாழ ஏற்றது. தராய் மண்டலம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து பாங்கர். பாங்கர்னா என்ன அப்படின்னா பழைய வண்டல் மண் நிறைந்தது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாங்கர். காதர். காதர்னா புதிய வண்டல் மண். புதிய வண்டல் மண்ணால் ஆனது தான் வந்து காதர். காதர் அல்லது பெட் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து டெல்டா சமவெளி. வடபெரும் சமவெளிகள் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு. டெல்டா சமவெளி வந்து 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைஞ்சிருக்கும். புதிய பழைய வண்டல் படிவுகள் சதுப்பு நிலம் கொண்ட பகுதி தான் டெல்டா பகுதி. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நில பகுதி ஃபில்ஸ் என்றும் அழைக்கப்படும். இந்த வண்டல் சமவெளி இருக்குல்ல, அதனுடைய உயர்நில பகுதி வந்து சார்ஸு, சதுப்பு நில பகுதி வந்து பில்ஸு. இது முடிஞ்சது. அடுத்து வந்து தீபகற்ப பீடபூமி. வண்டல் சமவெளியில் உயர்நில பகுதி சார்ஸு, சதுப்பு பகுதி வந்து ஃபில்ஸு. தீபகற்ப பீடபூமி வந்து 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவுள்ளது. நாட்டின் மொத்த பரப்பளவிலே பாதி வந்து தீபகற்ப பீடபூமி தான் இருக்குது. 50% வந்து தீபகற்ப பீடபூமி தான். தீபகற்ப பீடபூமி 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நாட்டின் மொத்த பரப்பளவில் 50%. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது அப்படின்னா தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் ஆனைமலையில் அமைந்துள்ள ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். இந்த தீபகற்ப பீடபூமியினுடைய உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். தீபகற்ப பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. தீபகற்ப பீடபூமி கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி. தீபகற்ப பீடபூமியினை இரு பெரும் பிரிவுகளாக பிரிப்பது நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிப்பது நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி மத்திய உயர் நிலங்கள் என்றும் தென்பகுதி தான் தக்கான பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதெல்லாம்? நர்மதை, தப்தி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவிரி. மத்திய உயர்நிலங்கள் நர்மதை ஆறு வடபெரும் சமவெளிக்கும். மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எது அப்படின்னா வடபெரும் சமவெளிக்கும் நர்மதை ஆற்றுக்கும் இடையிலுள்ள பகுதி. ஆரவல்லி மலைத்தொடர் குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழி டெல்லி வரை 700 கிலோமீட்டர் நீண்டுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் குரு சிகர் 1722 மீட்டர். ஆரவல்லி மலைத்தொடரில் உயரமான சிகரம் வந்து குரு சிகார் 1722 மீட்டர். மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாவள பீடபூமி. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலத்தை என்னன்னு சொல்லணும்னா மாவள பீடபூமி. மாவள பீடபூமியில் பாயும் ஆறுகள் சம்பல், பீட்வா, கென். இதெல்லாமே எங்கே? மாவள பீடபூமியில் பாயும் ஆறுகள் எதெல்லாம்? சம்பல், பீட்வா, கென். இது வந்து யமுனையில் கலக்கும். மாவள பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி தான் பண்டல்கண்ட், அதன் தொடர்ச்சி பாகல்கண்ட். மாவள பீடபூமியினுடைய கிழக்கு தொடரில் தான் என்ன இருக்குன்னா பண்டல்கண்டும் பாகல்கண்டும் இருக்குது. மத்திய உயர் நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் தான் எது அமைஞ்சிருக்குன்னா சோட்டா நாக்புரி பீடபூமி அமைந்துள்ளது. இரும்பு தாது, நிலக்கரி போன்ற கனிம வளங்களுக்கு புகழ்பெற்றது சோட்டா நாக்புரி பீடபூமி. அடுத்து தக்கான பீடபூமி. தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு இதுதான். இது வந்து முக்கோண வடிவம் கொண்டது. பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா நீலகிரி, சயாத்ரி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடபகுதி சயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தீபகற்ப பீடபூமியினுடைய மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடபகுதி சயாத்ரி. பழனி மலை, ஆனைமலை, ஏலக்காய் மலை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. கொடைக்கானல் எங்கே இருக்குது அப்படின்னா பழனி மலையில் தான் இருக்குது. பழனிமலை, ஆனைமலை, ஏலக்காய் மலை சந்திக்கும் பகுதியில் தான் ஆனைமுடி சிகரம் உள்ளது. கொடைக்கானல் வந்து பழனி மலையில் உள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூர்வாத்ரி என்றும் அழைக்கப்படும். கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கே இணையும் அப்படின்னா நீலகிரி மலையில் தான் இணையும். அடுத்து பாலைவனம். பெரிய இந்திய பாலைவனம் தார். இது வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைந்துள்ளது. தார் பாலைவனம் உலகின் 17வது பெரிய பாலைவனம். உபஅயன மண்டல தார் பாலைவனம் வந்து உலகத்திலேயே எத்தனாவது பெரிய பாலைவனம்னு கேட்டாங்கன்னா 17வது பெரிய பாலைவனம். உபஅயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் எத்தனாவது இடம் அப்படின்னா 9வது பெரிய பாலைவனம். அப்போ உலகின்று கேட்டால் 17வது பெரிய பாலைவனம். உபஅயன மண்டல பாலைவனங்களில் உலக அளவில் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டால் 9வது பெரிய பாலைவனம். தார் பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. தார் பாலைவனத்தில் 2 பிரிவுகள் இருக்குது. மருஸ்தலி, அரை பாலைவன பகுதி அப்படின்னு இருக்குது. அடுத்து சமவெளிகள். கடற்கரை சமவெளிகள் பார்த்தோன்னா மேற்கு கடற்கரை சமவெளிகள், கிழக்கு கடற்கரை சமவெளிகள் 2 இருக்குது. மேற்கு கடற்கரை சமவெளி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையில் இருக்கும். அரபிக்கடலுக்கும் இடையில் இருக்கிறது தான் மேற்கு கடற்கரை சமவெளிகள். மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை. மேற்கு கடற்கரை சமவெளி இருக்குல்ல, அதனுடைய வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை இருக்குது. மத்திய பகுதியில் வந்து கனரா கடற்கரை, தென் பகுதியில் வந்து மலபார் கடற்கரை இருக்குது.
மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள முக்கியமான ஏரி வந்து வேம்பநாடு ஏரி. இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள முக்கியமான ஏரி வந்து வேம்பநாடு ஏரி. கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து என்னென்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கிழக்கு தொடர்ச்சி மலை. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வட சர்க்கார். மகாநதி, கிருஷ்ணா நதி இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து சோழமண்டல கடற்கரை. கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. உலகின் 2வது பெரிய கடற்கரை மெரினா. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. கோதாவரி கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையே கொல்லேரி ஏரி இருக்குது. கோதாவரிக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில வந்து கொல்லேரி ஏரி இருக்குது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ளது புலிக்காட். புலிக்காட் அல்லது பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ளது புலிக்காட் அல்லது பழவேற்காடு ஏரி. அடுத்து தீவுகள். அந்தமான் நிக்கோபார் வந்து 572 தீவுகள் காணப்படுது. அந்தமான் நிக்கோபாரில் 572 தீவுகள் வங்காள விரிகுடா கடலில் இருக்குது. லட்சத்தீவுகளில் பார்த்தோன்னா 27 தீவுகள் இருக்குது. இது அரபிக்கடலில் இருக்குது. அந்தமான் நிக்கோபாரில் வந்து 572 தீவுகள் காணப்படுது. இது வந்து வங்காள விரிகுடா. லட்சத்தீவுகளில் வந்து 27 தீவுகள் இருக்குது. அரபிக்கடல். புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது தான் அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் எப்படி உருவாச்சு அப்படின்னா புவி உள்ளியக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது தான் அந்தமான் நிக்கோபார். இந்தியாவில் உள்ள செயல்படும் ஒரே எரிமலை பாரன் தீவு. அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள செயல்படும் ஒரே எரிமலை பாரன் தீவு, அந்தமான் நிக்கோபார். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் உருவானது. லட்சத்தீவுகள் எதனால் உருவானது? எந்த அந்தமான் நிக்கோபார் எப்படி உருவாச்சுது அப்படின்னா புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது தான் அந்தமான் நிக்கோபார். ஆனால் வந்து லட்சத்தீவுகள் வந்து முருகை பாறைகளால் உருவானது. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் வந்து முருகை பாறைகளால் உருவானது. கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவின் பரப்பளவு பார்த்தோன்னா 8249 சதுர கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபார் தீவின் பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். வடபகுதி தீவு அந்தமான், தென்பகுதி தீவு நிக்கோபார். அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபாருடைய நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து பிரிக்கிறது வந்து 10 டிகிரி கால்வாய். நிக்கோபாரின் தென்கோடி முனை தான் இந்திரா முனை. அடுத்து லட்சத்தீவு. லட்சத்தீவுடைய பரப்பளவு அந்தமான் நிக்கோபார் தீவின் பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். லட்சத்தீவினுடைய பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர். லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் கவுகாத்தின்னு சொல்லுவோம்ல அது. லட்சத்தீவுகளை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. இங்கே வந்து பார்த்தோம்னா அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. லட்சத்தீவுகளை எது பிரிக்குது அப்படின்னா 8 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. அந்தமான் நிக்கோபாருடைய நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர். லட்சத்தீவினுடைய நிர்வாக தலைநகரம் கவுகாத்தி. லட்சத்தீவுகளை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. லட்சத்தீவில் மனிதர்கள் வசிக்காத பீட் தீவு பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. லட்சத்தீவு, மினிகாய் தீவு, அபினி தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுது. இந்த தீவு கூட்டங்களை எல்லாம் சேர்த்து தான் 1973 லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுது. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பு 2 பிரிவுகள். இமயமலையில் தோன்றும் ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப இந்திய ஆறுகள் கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதே, தபதி, காவேரி, மகாநதி. இமயமலையில் தோன்றும் ஆறுகள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நீளம் 2850 கிலோமீட்டர். இந்திய பகுதியில் வந்து 709 கிலோமீட்டர் பாயுது. சிந்து வந்து இந்தியாவினுடைய பெரிய ஆறு. அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 2850 கிலோமீட்டர் வரைக்கும் பாயுது. அது இந்திய பகுதியில் உள்ளே வரும்போது 709 கிலோமீட்டர் பாயுது. சிந்து வந்து திபெத் கைலாஷ் மலைத்தொடருக்கு வடக்கே மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திபெத் கைலாஷ் மலைத்தொடருக்கு வடக்கே மானசரோவர் ஏரிக்கு அருகிலிருந்து உற்பத்தி ஆகுது. சிந்து வந்து பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து அரபிக்கடலில் கடக்கிறது. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு வந்து ஜீனாப். சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணை ஆறு ஜீனாப். மற்ற துணையாறுகள் பார்த்தீங்கன்னா ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இதெல்லாம் வந்து சிந்துனுடைய மற்ற துணையாறுகள். மிகப்பெரிய துணையாறு ஜீனாப். கங்கை வந்து எங்கே உற்பத்தி ஆகுது? உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றில் பாகிரதி அப்படிங்கிற பெயருடன் உற்பத்தி ஆகிறது. கங்கை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி அப்படிங்கிற பெயருடன் உற்பத்தி ஆகிறது. கங்கையினுடைய நீளம் 2525 கிலோமீட்டர், அதாவது 25 கிலோமீட்டர்.
வங்க தேசத்தில் கங்கை என்ன பெயருடன் அழைக்கப்படுகிறது அப்படின்னா பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. வங்க தேசத்தில் கங்கை பத்மா என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குவது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் வங்காள விரிகுடா கடலில் கலக்கும். அடுத்து பிரம்மபுத்திரா பார்த்தோன்னா திபெத் மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடர் செம்மாயுங்டன் பனியாறு 5150 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து உற்பத்தி. இது வந்து மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே செம்மாயுங்டன் பனியாற்றிலிருந்து உற்பத்தியாகிறது. பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் சாங்போ அதாவது தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திரா ஆறு வந்து திபெத் பகுதியில் வந்து சாங்போ தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் பாய்வது 900 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தீகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது. பிரம்மபுத்திராவின் துணையாறுகள் பார்த்தீங்கன்னா திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. பிரம்மபுத்திராவின் துணையாறுகள் எதுலானா திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மபுத்திரா வங்காளதேசத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணையும் போது மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் பார்க்குறோம். அது தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் எனப்படும். தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் வந்து தீபகற்ப ஆறுகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் வந்து பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள். அதாவது மழை இருக்கும்போது மட்டும்தான் வந்து அதில் வந்து தண்ணி வரும். அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே வங்காள விரிகுடா கடலில் கலக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு மகாநதி எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா சத்தீஸ்கர், ராய்ப்பூர், சிகாவிற்கு அருகில் உற்பத்தி. ஒடிசா மாநிலம் வழி வருது. 851 கிலோமீட்டர் நிலத்துக்கு பாயுது. மகாநதியுடைய நீளம் பார்த்தோன்னா 851 கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தி ஆகுது? சத்தீஸ்கர், ராய்ப்பூர், சிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகுது. எந்த வழியாக வருது அப்படின்னா ஒடிசா வழியாக வருது. ஒடிசா வழியாக வந்து 851 கிலோமீட்டர் நிலத்துக்கு பாய்கிறது. மகாநதியினுடைய முக்கிய துணையாறுகள் பார்த்தோன்னா சீனாத், சிட்ரல்லா, சந்தூர், கெங்குட்டி, நன். மகாநதியினுடைய துணை ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னா சீனாத், சிட்ரல்லா, சந்தூர், கெங்குட்டி, நன். மகாநதி எங்கே கலக்குது? வங்கக்கடலில் கலக்குது. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி. அடுத்த ஆறு பார்த்தோன்னா மகாநதிக்கு அடுத்து கோதாவரி. மகாநதி வந்து 851 கிலோமீட்டர். சத்தீஸ்கர், ராய்ப்பூர், சிகாவிற்கு அருகில் ஒடிசா வழியாக வருது. அடுத்து பார்த்தோன்னா மகாநதி பார்த்தோன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஆறுகளில் மிகப்பெரிய நீளமான ஆறு 1465 கிலோமீட்டர். கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மகாராஷ்டிரா நாசிக்கில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. மகாராஷ்டிராவில் உற்பத்தியாகி வருது நாசிக். கோதாவரி இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா விருத்த கங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. விருத்த கங்கா. அப்போ விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு கேட்டால் கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுது? மகாராஷ்டிரா நாசிக்கில் உற்பத்தியாகி வருது. இது வந்து 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வளைகுடம். கோதாவரி எங்கே வழியாக? ஆந்திரா வழியாக வந்துச்சு வங்கக்கடலில் வந்து கலக்குது. கோதாவரியினுடைய துணையாறுகள் பார்க்குறோம். பூர்ணா, பிரணிதா, இந்திராவதி, பென்கங்கா, தால், சலாமி. கோதாவரியினுடைய துணையாறுகள் என்னெல்லாம் அப்படின்னா பூர்ணா, பிரணிதா, இந்திராவதி, பென்கங்கா, தால், சலாமி. கோதாவரி ராஜமுந்திரி அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என்ற 2 கிளைகளாக பிரிகிறது. இந்த கோதாவரி வந்து ராஜமுந்திரிக்கு பக்கத்தில் வரும்போது கௌதமி மற்றும் வசிஸ்தா அப்படின்ற 2 கிளைகளாக பிரிஞ்சு வருது. கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரி ஒன்று கோதாவரியினுடைய டெல்டா பகுதியில் ஒரு நன்னீர் ஏரி இருந்துச்சு. அது பேர் கொல்லேரி ஏரி. கிருஷ்ணா ஆறு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. அதுவும் கோதாவரியும் வந்து மகாராஷ்டிரா நாசிக்கு. கிருஷ்ணா பார்த்தோம் அப்படின்னா அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மகாபலேஸ்வரில் உருவாகி 1400 கிலோமீட்டர். அது வந்து 1465. தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி தான். ஏன்னா 1465 கிலோமீட்டர். 2வது நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணா. ஏன்னா 1400 கிலோமீட்டர். தீபகற்ப இந்தியாவின் 2வது பெரிய ஆறு வந்து கிருஷ்ணாவினுடைய துணையாறு பார்த்தோன்னா பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. கிருஷ்ணாவினுடைய துணையாறுகள் எதெல்லாம் அப்படின்னா பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. கிருஷ்ணா ஆந்திரா வழியாக ஹம்சலாதேவி என்ற இடத்தில் கடலில் கலக்கிறது. கிருஷ்ணா வந்து எங்கே கலக்குதுன்னா ஹம்சலாதேவி அப்படிங்கிற இடத்துல கடலில் கலக்கிறது. அடுத்து காவிரி எங்கே உற்பத்தி ஆகுது? கர்நாடகா குடகுமலையில் தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. 800 கிலோமீட்டர் நிலத்துக்கு பாய்கிறது. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை வந்து காவிரி. காவிரியின் துணையாறுகள் அமராவதி, அர்க்காவதி, ஹேமாவதி, நொய்யல், பவானி, கபினி, ஹரங்கி. காவிரியினுடைய துணையாறுகள் அமராவதி, அர்க்காவதி, ஹேமாவதி, நொய்யல், பவானி, கபினி, ஹரங்கி. காவிரி 2ஆ பிரியுது. சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய
புனித ஆற்றுத்தீவுகளை உருவாக்குகிறது. தமிழ்நாட்டில் காவிரி வந்து ஒகேனக்கல்ல வருது. திருச்சியில் காவிரி வந்து ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரின்னு 2ஆக பிரிந்து இறுதியில் பூம்புகாரில் வங்கக்கடலில் கலக்குது. அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நர்மதை. நீளம் பார்த்தோன்னா 13-12 கிலோமீட்டர், அதாவது 1312 கிலோமீட்டர். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நர்மதை. நீளம் 13-12 கிலோமீட்டர். மத்திய பிரதேசம் அமர்காண்ட் பீடபூமியில் வந்து உற்பத்தி ஆகிறது. அப்போது நர்மதை வந்து எங்கே உற்பத்தி ஆகுது? மத்திய பிரதேசம் அமர்காண்ட் பீடபூமி. நர்மதை வந்து 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு கழிமுகத்தை உருவாக்கி காம்பை வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது அப்படின்னா நர்மதை தான். நர்மதை ஆற்றின் துணை ஆறுகள் பார்த்தோன்னா பர்னா, பஞ்சர், ஹரன், தூதி, சக்கார், ஹலூன் டவா கோலர். நர்மதை ஆறு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நர்மதை. நர்மதையினுடைய துணை ஆறுகள் பர்னா, பஞ்சர், ஹரன், தூதி, சக்கார், ஹலூன் டவா கோலர். அடுத்து தப்தி ஆறு பார்த்தோன்னா அதுவும் மேற்கு நோக்கிய பாயும். அதனுடைய நீளம் பார்த்தோன்னா 724 கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மத்திய பிரதேசம் பெல்டூல் மாவட்டம் முல்டா என்ற இடத்தில் உற்பத்தி ஆகிறது. மத்திய பிரதேசம் பெல்டூல் மாவட்டம் முல்டா என்ற இடத்தில் உற்பத்தி ஆகிறது. நர்மதையும் மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தி ஆகுது. நர்மதையும் வந்து மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. அமர்காண்ட் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. இது வந்து பார்த்தோன்னா பெல்டூல் மாவட்டம், மத்திய பிரதேசத்தில் பெல்டூல் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகிறது. இதுவும் அரபிக்கடலில் தான் கலக்குது. தீபகற்ப இந்தியாவில் நர்மதை, தபதி, மாஹி மொத்தம் 3 ஆறுகள் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். நர்மதை, தப்தி, மாஹி அப்படின்னு ஒரு ஆறு. தப்தி ஆற்றினுடைய துணை ஆறுகள் பார்த்தோன்னா அனர், அர்ணாவதி, பஞ்சரா, போரிபுரை, வாகி, கோமே, நீசு. தப்தி ஆற்றினுடைய துணை ஆறுகள் பார்த்தோன்னா அனர், அர்ணாவதி, பஞ்சரா, போரிபுரை, வாகி, கோமே, நீசு. அனர், அர்ணாவதி, பஞ்சரா, போரிபுரை, வாகை, கோமே, நீசு. சாராவதி ஆற்றில் ஜெர்சப்பா அப்படிங்கிற ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது. எங்கே இருக்குது அப்படின்னா சாராவதி ஆற்றில். நர்மதை, தப்தி, மாஹி, சபர்மதி அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள். அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னா நர்மதை, தப்தி, மாஹி, சபர்மதி. இந்தியாவில் வட இந்திய சமவெளிகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 4 வகை சமவெளிகள் இருக்குது. ராஜஸ்தான் சமவெளி பார்த்தோம் அப்படின்னா பரப்பு 1,75,000 சதுர கிலோமீட்டர். லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆற்றின் படிவு தான் ராஜஸ்தான் சமவெளி வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர். லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆற்றின் படிவு. ஜெய்ப்பூருக்கு அருகிலுள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி, அது ஒரு உப்பு ஏரி. ஜெய்ப்பூருக்கு அருகில் ஒரு ஏரி இருக்குது, சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி, உப்பு ஏரி. அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி பரப்பளவு 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். சட்லஜ், பியாஜ், ராவி ஆற்று படிவுகளால் உருவானது. அடுத்து கங்கை சமவெளி வந்து 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். கங்கையினுடைய துணை ஆறுகள் பார்த்தோன்னா காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா. கங்கையினுடைய துணை ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னா காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா. காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா. பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்தோம் அப்படின்னா இருப்பிடம் வந்து அஸ்ஸாம். பரப்பளவு வந்து 56.275 சதுர கிலோமீட்டர். வண்டல், விசிறி, தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் உள்ளது. பிரம்மபுத்திரா சமவெளி எப்படி இருக்குது அப்படின்னா அது அஸ்ஸாமில் இருக்குது. வண்டல், விசிறி, தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் உள்ளது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.